ஹாய் புளியோதரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? 3 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, 1/4 ஸ்பூன் மிளகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம் அண்ட் 7 காஞ்ச மிளகாய் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே 1 1/2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளை நான் ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ரோஸ்ட் பண்ணுறப்ப அந்த ஈரத்தன்மையும் போயிடும். இதெல்லாம் ஆறணுன்னு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே கடாயில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு வேர்க்கடலையும் கேஷ்யூஸும் ஆட் பண்ணிவிட்டு புரிஞ்சோன்னு எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் கடுகு, கடலப்பருப்பு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம் போட்டு நல்லா பொரிக்கணும். பொரிஞ்சோடனே இதில் நான் 6 லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி திக்கான பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு கூடவே மஞ்சத்தூள், உப்பும் கொஞ்சமாக வெல்லம் போட்டு நல்லா கொதிக்க விடணும். வெல்லம் போடுறப்ப பார்த்தீங்கன்னா புளித்த தன்மை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். நல்லா கொதிக்கிட்டு வரப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த வேர்க்கடலையும் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பொடி பண்ணி வச்சுருக்க அந்த மிக்சரையும் ஆட் பண்ணி நல்லா திக்கான பேஸ்ட் வரமே நல்லா கொதிக்க விடணும். ஈரத்தன்மையெல்லாம் போகணும். இது திக்காக இருக்க பார்த்தா 2 மாதம் கூட ஃப்ரிட்ஜ் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் திக்காக இருக்க இப்படி சாப்பாட்டில் ஒட்டும்னு யோசிக்கவே வேண்டாம். நீங்கள் எப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களோ அப்போ கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட் எவ்வளோ வேணுமோ அதை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே வடிச்சு வச்சுக்க சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கோயில் புளியோதரை மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.